கொலை திட்டத்திற்கு தயாரான போனா யாரை கொலை பண்ண போறாங்க, எப்போ பண்ண போறாங்க, அந்த கொலை யார் தடுத்து நிப்பாட்ட போறாங்க? மாயா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக டைம் கேட்டதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு கோர்ட்டில். இதை பார்த்து கொஞ்சம் பயந்து போகிறாங்க புவனேஸ்வரி. அவங்க அண்ணன் கிட்ட வந்து இதை சொல்ல அவர் இதுக்கு ஏமா நீ பயப்படுற, அதான் சிவானந்தன் சார் சொல்லியிருக்காருல்ல கான்ஃபிடென்ட்டாக, எப்படினாலும் கேஸ் நம்ம பக்கம் தான், நம்ம ஜெயிச்சிருவோன்னு, அப்புறம் ஏன் நீ பயப்படுற அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே அவர் கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் மாயாவை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, அவன் நிறைய விஷயத்தில் நம்மளை மண்ணை கவ வச்சிருக்கா, ஜெயிச்சிருவோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவன் நம்மளை தோக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் இருந்தால் தானே அவங்களுக்கு தண்டனையா இல்லையான பிரச்சனை, அவங்க 2 பேரும் உயிரோடு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு உள்ளே ரகுராமையும் ஜானகியும் தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி ஜானகி ரகுராம் ஃபோட்டோவையும் கொடுத்து விட்டு ஃபோன்லேயும் அந்த கில்லருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மென் செல்ல ரகுராம், விமென் செல்ல ஜானகி 2 பேரையும் கொலை பண்ணிடு அப்படின்னு. மாயா பெரியம்மா பெரியப்பாவை காப்பாற்றுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.